வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு. இன்னைக்கு என் கிச்சனில் ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அதை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதை நான் இப்போ வாங்கியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். நான் வந்து பித்தளையில் அஞ்சரை பெட்டி வாங்கியிருக்கேன். எனக்கு எல்லாமே பித்தளையில் வாங்கணும்னு ஆசை. இப்போ தான் நான் முத பித்தளையில் அஞ்சரை பெட்டி வாங்கியிருக்கேன். இனிமேல் ஒன்றுனா வாங்குவேன். நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்கன்ட்டு போரூரில் 6 விளக்கு கடைன்னு சொன்னாங்க. அந்த கடைக்கு போயிருந்தேன். அங்கே போனால் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. எல்லா சிலைக விளக்குக, கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு விளக்கு, கற்பக விருட்சக மரம், அது வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு விளக்கு ஏற்றுனா நம்ம கேட்டது கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் அதுவும் வாங்கியிருக்கேன். பாருங்க, நீங்களும் பிடிச்சிருந்தா இதை வாங்கி வச்சு விளக்கு ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து சாமிக்கு அந்த பெல்லு எல்லாமே பித்தளையில் இருக்குது. இது வந்து இந்த கோட்டிங் கொடுத்த அந்த மாதிரி இல்லாமல் பித்தளையிலே இருக்குது. நம்ம கொஞ்சம் கருப்பாயிருச்சுன்னா கூட நம்மளே சாமி விளக்கையில் இதையும் எடுத்து விளக்கலான்னு சொல்லிட்டு பித்தளையிலே வாங்கிட்டேன். இந்த மாதிரி கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றுறதுக்கு இதை வச்சு 2 குத்து விளக்கு வச்சு வீட்டுக்கு முன்னாடி ஏற்றுனா ரொம்ப நல்லது. அதனால இந்த விளக்கு வாங்கி கொடுத்தாப்புல என் பையன் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தது, பெரிய பையன். அது மாதிரி மாட விளக்கு, இன்னும் விதவிதமாக இருக்குது. நிறைய விளக்குகள் ஐட்டமே ஒரு 100-200 விளக்கு ஐட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த கடைக்கு போங்க. ரொம்ப விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது மற்ற கடைகளை விட. நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச விளக்கு, குத்து விளக்கு, வேண்டிய சாமி சிலைகள் எல்லாமே, குங்குமத்திலேருந்து ஊதுபத்தி எல்லாமே நல்லா இருக்குது. பச்சை கற்பூரம் இந்த மாதிரி பாக்கெட்டில் போட்டு வைக்கணும். நம்ம வெளியில் வாங்குறத விட இது ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப இதுவாகவும் இருக்குது. அதனால் அங்கேயே நான் விளக்கேற்றுற அன்னைக்கு வேணும்ட்டு எல்லாமே குங்குமம், பச்சை கற்பூரம் எல்லாமே நான் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். நீங்களும் இதை போய் ஒரு தவணை நீங்கள் வாங்கலைன்னா கூட இந்த கடையில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு தோன்றது மாதிரி இருக்கும். அந்த சிலைகள் எல்லாம் பார்த்து நம்ம ஒரு சிலை வாங்கணும்னா அந்த சிலையினுடைய அமைப்பு, அது எப்படி வச்சு விளக்கேற்றினா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும், எல்லா விவரமுமே சொல்கிறாங்க. என்னுடைய அந்த கடையினுடைய வெப்சைட்டு உங்களுக்கு எல்லாம் அனுப்புகிறேன். அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி அந்த கடைக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்களே அனுப்பிச்சி விட்ருவாங்க அட்ரஸ்க்கு. அந்த மாதிரியும் பண்ணலாம். ரொம்ப இல்லாத சிலைகளே இல்லை, சாமி சிலைகள் அங்கே இல்லாத சிலைகளே இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து காரைக்குடி சாமான் வேணுமா, நம்ம மதுரை பொருள் வேணுமா, எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்குது. ரொம்ப மலிவாகவும் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்ததுனால இதை சொல்கிறேன். நான் இனிமேல் அங்கே போயிட்டு வந்துட்டு என்னென்ன பொருள் வாங்கினாலும் நான் என்னுடைய வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ காஞ்சிபுரத்துலேயும் இந்த கடை இருக்குது. இங்கே வந்து சென்னையில் போரூரில் இருக்குது. கலைகள் வீட்டுக்கு வேண்டிய அழகு பொருள்கள் வேணுனாலும் இருக்குது. எல்லாமே வந்து அதனால் பார்த்தீங்கன்னா பித்தளை, செம்பு, அந்த ஐம்பொன்னில் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. ரொம்ப விசேஷமாக இருக்கும். வீட்டில் திஷ்டிக்கு வேண்டிய எதிரில் மாற்ற விநாயகர், நம்மளுக்கு என்ன கடவுள் பிடிச்சிருக்கோ அந்த கடவுளுடைய ஃபோட்டோ, சிலை எல்லாமே இருக்குது. அவங்க நம்ம வீட்டினுடைய அமைப்பை சொன்னோம்னாலே அவங்க இது பையங்க இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அதெல்லாம் கூட நம்மளுக்கு ஐடியா சொல்லுவாங்க. நீங்கள் போய் ஒரு முறை வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விலையும் ரொம்ப மற்ற இதுகளை விட கம்மியாக இருக்குது. நீங்கள் போய் நான் பாருங்கள். இப்போ இந்த கடை அட்ரஸ்ஸு எல்லாமே இதில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு என் சேனலில் ஃபுல்லாக அந்த இது பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பரும் போட்டிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இப்போ இதையெல்லாம் என் பூஜை ரூமில் மாட்ட போகிறேன், பாருங்கள். என்னுடைய பூஜை ரூமில் நான் இப்போ மணியெல்லாம் மாட்டுறேன், பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மணி மாட்டியாச்சு என் பூஜை அறையில். அந்த கற்பக விருட்சக மரத்தையும் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி விளக்கும் இருக்குது. எப்பவும் போல எங்கள் விளக்கு இருக்குது. இது வந்து காமாட்சி விளக்கு. ஓரமாக கருப்பாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த கடையிலேயே இருக்குது. அதாவது இது உள்ள திரியை கொடுத்து
நம்ம அந்த காமாட்சி விளக்கு நடுவை வச்சிட்டோம்னா அது நடுவை எரியும், சுத்தி எந்த இடமுமே கருப்பாகாது. அதனால நான் வாங்கியிருக்கேன். இது விளக்கு ஏத்தையில நான் உங்கள்கிட்ட எப்படிங்கிறத என் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க. அதாவது காமாட்சி விளக்கு இந்த மாதிரினா இப்படி நடுவை வச்சிடுறது, நடுவை வச்சா அதை நடுவை அப்படியே எரியும், ஓரமெல்லாம் கருப்பாகாமல் இருக்கும். அதுக்காக நான் வாங்கியிருக்கிறேன். நான் விளக்கு ஏத்தையில நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனல் பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி.